சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. 40 டிவிக்கு எம்எல்ஏஸை வந்து குதிரை பேரன்னு வாயில் வடை சுட்டுட்டு டிஎம்கே ஆட்சி கிடையாது. திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து. ஜூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குதுன்னு திமுக மற்றும் அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளும் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த குதிரை பேரம் பற்றி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் சிபிஐ விசாரணை வேணும். குதிரை பேரத்துக்கு நடக்குது தமிழ்நாட்டில், தாவேக அரசு அமைச்சதில் வந்து குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த கேஸை வந்து விசாரித்த நீதிபதிகள், அந்த அமர்வு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குதிரை பேரம் நடக்குதுன்னா அதற்கான ஆதாரங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறோம். சும்மா உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் உத்தரவு போட முடியாதுன்னு அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மதுரையை சேர்ந்த நபர் கே ரமேஷ்ன்றவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. அது என்னன்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதில் வந்து குதிரை பேரம் நடந்துச்சு, அதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடணும், அந்த வழக்கு விசாரணை முடிவதற்கும் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சிக்கு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கு வந்து நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் இந்த அமர்வுக்கு வந்தது. அந்த அமர்வும் நீங்கள் யூகங்களின் அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் இந்த வழக்கையும் கொண்டு தாக்கல் பண்ணால் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திமுக அண்ணா திமுகவும் கவர்னர்கிட்ட கொண்டு போய் புகார் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி அமைச்சதில் வந்து குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே வழக்கு தாக்கல் பண்ணி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போயிட்டு அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க என்ன சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக, அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒரு வழியில தொந்தரவு கொடுக்கணுன்றதுக்காக இப்படி ரெண்டு கட்சியும் டிஎம்கேயும் ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து இப்படி புகாரை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட கொடுக்குற புகாரெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சி இருந்த காலத்தில் திமுக கொண்டு போய் இதே மாதிரி தான் ஊழல் பட்டியலெல்லாம் கொண்டு போய் புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே ஆட்சி வந்துச்சு. அந்த ஊழல்வாதிகளுக்கு மேலே இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆட்சி அதிகாரம் இருந்த 5 ஆண்டுகளும் அதை பற்றி எதையுமே கண்டுக்காம கூட்டணியாக தான் செயல்பட்டாங்க. அதே மாதிரி கவர்னர்கிட்ட வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தாங்க. இது மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இவங்க மாற்றி இப்படி புகார் கொடுக்குறதும், கவர்னர் வந்து அதை வச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாருன்னு தெரியும் அவங்களுக்கு. இது மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்களை வந்து செய்கிற வேலை. இதுக்கு இந்த மீன் டைமில் என்ன நடக்குது, இவங்க 40 டிவிக்கு எம்எல்ஏஸை வந்து விலை கொடுத்து வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணி இப்போ மாட்டிக்கிட்டாங்க. வழக்கு போட்டு 10 பேர்கிட்ட வந்து அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் தலைமறைவாக இருக்கிறாங்க. இவங்க வந்து வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து இப்படி பண்ணுறாங்களா, இல்லை மக்களை ஏமாற்றணும்னு இப்படி பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா? இவங்க முதல்ல யோசிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைஞ்சு 2 மாதம் தான் ஆச்சு. இந்த 2 மாதத்துக்குள்ளால இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துட்டு மக்கள் மேலே இவங்க வெறுப்பு சம்பாதிப்பாங்களே தவிர இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இதனால் கிடைக்க போகிறது கிடையாது. இவங்க வந்து குதிரை பேரன்னு வாயில் வடை சுட்டுட்டு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டிவிக்கு எம்எல்ஏ 40 பேரை விலை பேசின கேஸில் தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் கூட இந்த செந்தில் பாலாஜி மீது அவருடைய தம்பி மேலேயும் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி கொடுக்குற சம்பந்தமான ஊழல் வழக்கில் அந்த அசோக்கை வந்து அரெஸ்ட் பண்ணலை. இடியாலும் அரெஸ்ட் பண்ண முடியல, தமிழ்நாடு போலீஸும் அரெஸ்ட் பண்ணலை. ஏன்னா அது அப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி நடந்துச்சு.
இப்போ அதே மாதிரி அவன் அதனால தான் அந்த அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தா அந்த பயம் இருந்திருக்கும். இப்போ இவங்க அதில் பயம் இல்லாதனால துணிஞ்சு வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் காவல்துறையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது முன்ஜாமீன் வாங்கிட்டு நம்ம வெளியில நார்மலா நடமாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரும்பவும் வந்து அந்த அசோக் தலைமறைவா இருக்கிறான். இது இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி கிடையாது, தாவேக ஆட்சி நடக்குது. அதனால நீங்க அவங்கள பிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டணும். அப்பதான் வந்து மீண்டும் இந்த மாதிரி தப்பு செய்ய கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கிறதுனால இன்னும் அந்த ஆட்சி மாற்றம் நடந்த பிறகும் இவ்வளவு துணிச்சலாக ரவுடித்தனம் பண்ணி ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி ஆட்சியை கவுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இதுதான் வந்து திமுக தலைவர் வந்து மேடைக்கு மேடை ஒரு மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துடும் சொல்லிட்டு இருந்தாரு. ஜென்ரலா வந்து ஒரு ஆட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு அப்புறம் அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகணும், 6 மந்த்ஸ் ஆகணும். ஆனா இவங்க அதுக்குள்ளால எப்படி ஆட்சியை கவிழ்த்துடுவோம், ஒரு மாசத்திலே ஆட்சியை கவிழ்த்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் கொஞ்சம் வேடிக்கையா தான் இருந்துச்சு. இவங்க அதுக்காக ஒரு குறுக்கோழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஆட்சி மேல தானே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு 6 மாசம் வேணும். அதனால இதுக்கு குறுக்கோழி என்ன பண்றாங்கன்னா, சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா ஆட்சி கவிழ்ந்துடும். அதுக்காகத்தான் இப்ப வந்து தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேசுறாங்க. பொதுவாக இப்போ தாவேகா எம்எல்ஏக்களை அவ்வளவு ஈஸியா வந்து இவங்க விலை பேச முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆட்சி அமையறதுக்கு முன்னால எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது கூட இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஊடகங்கள்ல இருந்து டிபேட்ஸ் நடத்துறவங்க, பத்திரிகையாளர்கள், அந்த அரசியல் திறன் ஆய்வாளர்கள்லாம் அப்படின்னு உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எத்தனை பேர் காணாம போயிடுறாங்க, எத்தனை பேர் விலை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா 234 தொகுதியிலேயே வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அவங்களால விலை பேச முடிஞ்சிச்சு. விலை பேசினாங்களா மிரட்டினாங்களா அது தெரியல. எடப்பாடியை பொறுத்த அளவில் எடப்பாடி தொகுதியில அந்த எடப்பாடியினுடைய குடும்பம் வந்து அங்க பண்ணையாறு ஆட்சி பண்றவங்க அங்க. அதனால வந்து அவங்க மிரட்டியா இல்லை ஏதாவது பணத்துக்கு ஆசை காட்டி அவரை வந்து அந்த ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க. ஆனால் 233 தொகுதியிலையும் வந்து கேண்டிடேட்டு நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட காசு இருந்தவரை இல்லாதவங்களும் ஒருத்தருமே ஒரு 10 லட்சத்துக்கு மேல அந்த செலவு பண்ணி அந்த எம்எல்ஏ ஆகலை. இது எல்லாமே முதல்வர் இப்போ அவர் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அது இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏதோ இந்த பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஓடுறவங்க கிடையாது. அப்படியே ஓடினாலும் ஒரு பழைய கதை ஒன்று உங்களுக்கு சொல்றேன். ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆந்திராவில் வந்து என்டிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு 8 மாசத்துல ஆட்சியை பிடிச்சார். அவர் அப்போ வந்து காங்கிரஸ் சென்ட்ரல்ல இருந்துச்சு. அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவர் போய் இப்போ மாதிரி எல்லாம் வந்து ஒரு 10 டேஸில் 5 டேஸில் எல்லாம் வெளியே வர முடியாது. அது கொஞ்சம் பைபாஸ் சர்ஜரிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க எம்எல்ஏக்களை எல்லாம் விலை வைக்க வாங்கி ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அவர் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே வெளியே வந்து கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த அவருக்கு என்டிஆரை வந்து அவங்க கடவுள் மாதிரி நினைக்கிறவங்க அந்த மக்கள். எந்தெந்த எம்எல்ஏ அவருக்கு அகேன்ஸ்டா போனானா அவங்க வீடுகள்ல எல்லாம் போய் அவங்கள அடிச்சாங்க. ஓட்டு போட்ட மக்கள் உதைச்சு திரும்ப வந்து அவருக்கு கூட வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாரு. திரும்ப எம்எல்ஏக்களை எல்லாம் கொண்டு போய் இந்த அடைச்சி வச்சுட்டு திரும்பவும் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி அவர் ஆட்சியை கண்டினியூ பண்ணார். அதே சம்பவம் தமிழ்நாட்டிலையும் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் வந்து அந்த எம்எல்ஏக்களை நம்பி எல்லாம் ஓட்டு போடலை. எல்லாருமே வந்து விஜய் மேல உள்ள அஃபெக்ஷன்ல தான் போட்டு. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு வரப்போறதில்ல. வந்தாலும் அவர்கள் வந்து திரும்ப வந்து மக்கள்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த திமுக அண்ணா திமுக 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சியை கவுத்துருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து குறுக்கு வழியில போயிட்டு சபாநாயகருக்கு அகேன்ஸ்டா வந்து தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கவுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது திமுக நினைக்கிறது மாதிரி டிவிக்கு எம்எல்ஏக்களை
அவ்வளவு ஈஸியா 100% அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து செலவு பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு வந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு தலைவருக்காக போட்ட ஓட்டுனால வந்தவங்க. அதுல மேக்சிமம் எம்எல்ஏக்கு நின்ன கேண்டிடேட் அத்தனை பேருமே 30 வருஷத்துக்கு மேல அவருடைய ரசிகர்களா இருந்து, அவருடைய மக்கள் மன்றத்துல வந்து உறுப்பினர்களா இருந்து சேவை செய்தவர்கள் தான். அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில அரசியல் கட்சியோட ஒன்றி வந்துட்டு எம்எல்ஏ ஆனவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு மக்கள் தலைவர், ஒரு ஹரிஸ்மேட்டிக் லீடருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவின் குறுக்கு வழி முயற்சி எல்லாம் பலிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. எப்படி குறுக்கு வழி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? 6 மாசம் பொறுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதற்கு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசம்ன்றது இப்போ வந்து பட்ஜெட் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வேணா அவங்க திரும்ப அசம்பிளி கூட்டுறதுக்கு வந்து சில 6 மாசத்துக்கு மேல ஆகலாம். அதுக்குள்ளால நாள் ஆகிடும், அதுக்குள்ளால ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழி பார்த்து இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இது எந்த காரணம் கொண்டும் இவங்களுக்கு வெற்றி பெற போறதில்லை. ஒரு ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்கள் துணையோடு நடக்கிற ஆட்சி, ஒரு கரப்ஷன் இல்லாத ஆட்சி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, ஊழல் வழக்குல எல்லாம் கை வச்சுட்டாரு. அதனால ஊழல் பண்ணவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. கடந்த ஆட்சி காலங்கள்ல இந்த ஆட்சி வந்தா அவங்களோட கூட்டணி வச்சுக்குவாங்க, அடுத்த ஏடிஎம்கே வந்தா டிஎம்கேயோட கூட்டணி வச்சுட்டு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. டிஎம்கே வந்தா ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுக்குவாங்க, ஏடிஎம்கே வந்தா டிஎம்கேயோட கூட்டணி வச்சுக்குவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுட்டு மக்கள் பணத்தை திருடுறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன இந்த மாதிரி ஒரு ஆட்சி நீங்க பார்க்க முடியாது. கடந்த ஆட்சி காலத்துல பிடபிள்யூடியில, ஹைவேஸ்ல எல்லாம் டெண்டர் விடுறதுல யார் யார் லஞ்சம் வாங்கினாங்களோ அது சம்பந்தமாக புகார் கொடுத்தீங்கன்னா நாங்க அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு வந்து நீங்க லஞ்சம் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அதனால வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தொடரட்டும், மக்கள் விரும்புறாங்க. இதை நீங்க குறுக்கு வழியில எந்த காரணத்தை கொண்டும் முடிக்க முடியாது. அதனால இந்த அசோக்கு, செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் நீங்க தமிழ்நாடு காவல்துறை எந்த காரணம் கொண்டும் தப்ப விடாம கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இந்த அசோக் வந்து கேஸ்ல கடந்த வருஷத்துல வந்து அவங்க அண்ணனோட சேர்ந்து கைதாக வேண்டியவர், தலைமறைவா இருந்தாரு, தப்பிச்சுட்டாரு. அதனால போலீஸை வந்து எப்படி வேணாலும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. அது ஆட்சி வேற. இது தமிழ்நாட்டில் இப்ப விஜய் வந்து ஆட்சி பண்றாரு. அதனுடைய பலனை நீங்க காட்டணும், தமிழ்நாடு போலீஸ் எப்படி செயல்படும் அப்படின்றத. ஸோ மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்சி கவுப்பெல்லாம் ஒன்றும் நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ ஒன்னொன்னா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு திமிர் இன்னும் அடங்கலை. ஸோ இது சீக்கிரத்தில் அடங்கிடும். நம்ம வந்து வேடிக்கை பார்ப்போம். குதிரை பேரம்ன்றதெல்லாம் சுத்தமா மக்களை ஏமாற்றுறதுக்காக செய்யக்கூடிய வேலை. இது மக்களுக்கு புரியும். ஆனா இன்னும் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே கடந்த காலத்தை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி இன்னைக்கும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. இவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க மக்கள்கிட்ட இருந்து வெறுப்பத்தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவை சம்பாதிக்க போறதில்லை. பொதுவாக இந்த எல்லா கட்சியும் வந்து நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்போ வந்து ஒரு இன்னைக்கு கூட ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணா என்பவரை வந்து மிரட்டி வண்டி ஏற்றி கொலை செய்திருவேன், காசு வாங்கிட்டு 30 கோடி தரான், காசு வாங்கிட்டு திமுகவில் வந்து சேர்ந்துரு, திமுகவுக்கு ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதா அவர் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு எகென்ஸ்டா இன்னைக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ரோடு மறியல் பண்ணதா ஒரு செய்தியை பார்த்தேன். இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஆனா அவர் ஆதாரம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ ஆதாரம் இல்லாம அவர் பொய் சொல்லியிருந்தா நம்ம அவரு பொய் சொல்றாருன்னு சொல்றோம். அவர் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்ன லாரி ஏற்றி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, நீ வந்து எங்க கட்சியில சேராட்டா வந்து உன்னுடைய லைஃபை கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதனால தாவேக அரசு விழிப்புடன் இருந்து இந்த மாதிரி ரவுடிசத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு
கேட்டுக்கிறேன். இத்துடன் நான் இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த நியூஸ் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.